தடைகள் நமக்கு பல வழியில் வரும். ஆனால் அதில் முதன்மையான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வழியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசன்ற வழியில் தான் பல தடைகளை ஏற்படுத்தி வைக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இது. பாசத்தால் நம்ம பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா, ஐயோ நம்ம குடும்பம் இருக்குது, இது செஞ்சால் பிரச்சனை ஆகிடுமோ, அது செஞ்சால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னே நிறைய விஷயத்த நம்ம தள்ளி போட்டுட்டு போயிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் இது அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால. அன்பாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. அது அளவுக்கு அதிகமாக போகும்போது பாசமாக மாறுது. அதனால் நமக்கு பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வருது. அப்பன் சிவபெருமான் பற்றற்று தான் இருக்க சொல்லியிருக்காரு. அன்பாக இரு, பற்றற்று இரு. அதாவது இது நிரந்தரம் கிடையாது. உனக்கு நீ குடும்பம்னு நினைக்கிற, ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னும் போது எதுக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை வச்சு எல்லாத்தையும் தடைகளையும் நீயே ஏற்படுத்திக்கிற அப்படின்னு உணர்த்துவார். அதை நம்ம புரிஞ்சிக்கிறது கிடையாது. புரிஞ்சிக்காம தான் நம்ம பல இன்னல்களில் மாட்டிக்கிறோம். பின்னாடி சில இழப்பு வரும்போது தாங்க முடியாத வலியை சுமக்கிறோம். இதெல்லாம் எதற்கு? அதுதான் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே தாமரை எப்படி தண்ணியில் பட்டும் படாமல் இருக்கோ அதே மாதிரி நம்ம சில விஷயத்தில் அப்படி தான் இருக்கணும். இருந்தால் நம்ம நல்ல ஒரு மன நிறைவோடு வாழ முடியும். அப்பன் சிவபெருமானை தொடர்ந்து அப்பன் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பதால் இந்த மாற்றங்கள் நம்மளை வழிமாற்றி செல்ல அனுமதிக்காது, உணர்த்தி கொண்டே இருக்கும். அதை புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.